மூஞ்சிய பாரு, பூமர் தாத்தா வந்துட்டான். கிரிஞ்சா பேசுறான். என்னை பார்த்த உடனே உங்களுக்கு அப்படியெல்லாம் தோணும். நிறைய காமெண்ட்ஸ்லாம் அது மாதிரி தான் பண்ணியிருக்கிறீங்க. இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி பேசுறது தோற்றத்தை வச்சு ஒருத்தருடைய பண்பை எடை போடுவது, அல்லது ஒருவருடைய பின்புலத்தை வைத்து அவருடைய பண்பை எடை போடுவது, இது எதுவுமே வேலைக்கு ஆகாதுங்க. அது எல்லாமே முரணா போயிடுது. ஒருத்தன் நல்லா இருக்கிறான், நம்ம வடிவேல் ஜோக்கு இருக்குது இல்லை, அதாவது அவன் வெள்ளையா இருக்கான்டா, பொய் சொல்ல மாட்டான்டா அப்படின்றது. சினிமாவில் வர்ற வில்லன் எல்லாம் பாருங்க, எல்லாமே கருப்பாக இருப்பான், நம்மளை மாதிரியே இருப்பான், என்ன மாதிரியே இருப்பான். வில்லன் எல்லாம் அப்படி. திருடன் அப்படின்னா அப்படித்தான் இருக்கும். இந்த மாதிரி உருவத்தை அடிப்படையாக வைத்து, கலரை அடிப்படையாக வச்சு, இந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாமே கல்ச்சுரல் ஸ்கிரிப்டில் அதாவது ப்ரிஜுடிசஸாக, பிறல் மதிப்பீடுகளாக நாம் எல்லாத்தையுமே உள்வாங்கி வச்சிருக்கிறோம். நம்ம பண்பாட்டிலேயே உறைந்து போயிருக்குது. அது ஆழ்ந்த நீரோட்டத்தில் இது செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. இது படித்தவங்க படிக்காதவங்க எல்லார்ட்டையுமே இருக்கு. நம்ம நீதிமன்ற தீர்ப்புகளை எடுத்துக்கோங்க, அதுலேயுமே இருக்கு. கீழே வெண்மணி தீர்ப்புல இருந்து இங்கே பராரியா கேஸ் வடநாட்டில், அது வரைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்க. நீதிமன்றங்களே இந்த மாதிரியான ப்ரிஜுடிசஸுக்கு பண்பாட்டு ரீதியாக முன்முடிவு செய்து வச்சிருக்கிறது. இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு ஸ்டீரியோ டைப் பண்ணி கிளீஷேயா வச்சிருக்கிறது. இதிலிருந்து விடுபடவே இல்லை. அப்படி விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரணும். அப்படி வராததுனால தான் அதற்கு நம்ம சமுதாயமாக அதற்கான முன்முயற்சிகளை சீரியஸாக எடுக்காததுனால தான் தொடர்ந்து இந்த ஜாதி ரீதியான வன்முறைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆணவ படுகொலைகள், இப்போ கவினை இழந்திருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான படுகொலைகள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு.